ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி சீசன் 1 எபிசோட் 5 ப்ரீமோனிஷன் ஆஃப் அ நியூ பிகினிங். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்க இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாக் க்ளோவரை பத்தி. ஏன்னா பிளாக் க்ளோவர் அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் இப்போ தான் 1, 2 தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா, பழைய எபிசோட்ஸ்க்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் புது அனிமே வருதுல்ல பிளாக் க்ளோவர்ல. ஸோ அதனால தான் நான் அப்படியே எல்லாத்தையுமே புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். நெறைய பேரு பிளாக் க்ளோவர்ல வர வீடியோஸ் எல்லாமே கிளியரா இல்ல. வாய்ஸ் சரியா குடுக்கல. வாய்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் சரியா இல்ல அப்படின்னு இருந்தீங்க. ஸோ அப்ப இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் வித்தியாசம் நெறைய இருக்குது. ஸோ இந்த தடவ எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்ட்டா இருக்கும். பக்காவா இருக்கும். போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அது நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்ததா பிளாக் க்ளோவர்ல ஏதாவது ஒரு எபிசோட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா அதில எந்த ஒரு பிசுறுமே இல்லாம பக்காவா உங்களுக்கு நான் செஞ்சு குடுக்குறேன். நீங்களும் மறக்காம சப்போர்ட்ட குடுத்துக்கிட்டே இருங்க. சரி, எபிசோடுக்குள்ள போயிரலாம் வாங்க. கீழ விழுந்த புக்க எடுத்து பார்த்ததுல, அதுல கவுருக்கு அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்குது. யோரிட்டா ஆச்சரியப்பட்டுட்டான். என்னடா இது! இதுல அந்த கவுருக்கு அப்படின்னு பேர் இருக்குது. சகுவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்டா இந்த கவுருக்கு அப்படிங்கிறது நேத்து நம்ம லைப்ரரியில பார்த்த பொண்ணு தானே! உனக்கு அவள தெரியுமா? அவள சும்மா தான் ஏதோ எதிர்ச்சியா பார்த்தேன்னு சொன்ன. இப்போ நீ அவளோட புக்க வச்சிருக்கிற அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சகு கேட்கும்போது, இவனுமே அதாவது யொரிட்டாவுமே அந்த புக் எடுத்து பார்க்குறான். இந்த புக்கு அந்த பொண்ணு வச்சிருந்தது. அது கிக்கியோ படிச்ச ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணு தானே அப்படின்னு கேட்கும்போது, இவனுமே போய் வேகமா அந்த புக்க வந்து புடுங்குறான். ஏன்டா அன்னைக்கு நான் அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிப்பு கேட்க சொன்னேல்ல. நம்ம பசங்கள கூட ஒரு மாரி பண்ணில்ல. ஆனா இப்ப அந்த பொண்ணு கூட நீ பேசிக்கிட்டு இருக்கிற. இப்போ இதுக்கு என்ன காரணம் சொல்லப் போற? இதுவும் தெரியாம உன் பேக்குல வந்துருச்சுன்னு சொல்லப் போறியா? மரியாதையா காரணத்த சொல்லு அப்படின்னு சகுவ புடிச்சு கேட்கும்போது, இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அமைதியா இருக்கிறான். "ரின்டரோ, நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் இப்படியே குடுப்ப? அமைதியா இருக்காத. ஏதாவது பேசு" அப்படின்னு சகு கேட்கும்போது, "அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையே" அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டான். இவனுக்கு சகுவுக்கு இது கேட்கும்போது ஒரு மாரி கஷ்டமாயி போச்சு. இவனா இப்படி பேசுறது அப்படின்னு. ஒரு பொண்ணுக்காக ஃப்ரெண்ட்ஸே இப்படி பேசுறான் அப்படின்னு இவனுக்கு ஒரு மாரி கஷ்டமாயி போச்சு. எடுத்து எறிஞ்சு பேசிட்டான் பாருங்க. "என்ன மன்னிச்சிடுங்க. அதாவது யொரிட்டா, நான் உன்கிட்ட அப்படி நடந்துறக் கூடாது. என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு அந்த நோட்டையுமே இவனே அத கையில வச்சுக்கிட்டு இருக்கானா. அங்க இருக்கிற எல்லாருமே, "டேய் என்னடா ஆச்சு? கவலைப்படாதீங்கடா. நாம எப்படியும் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டோம்ல. சரி வாங்க நம்ம எங்கேயாவது வெளிய போலாம்" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சக்குவுமே மறுத்துட்டான். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம யொரிட்டா கிட்ட இவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். "என்ன மன்னிச்சிரு. நான் அது தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு இவனும் சோகமடைகிறானா. உடனே அவங்க டீச்சர் வந்து, "என்னடா பசங்களா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? எக்ஸாம்ல பாஸ் அவுட் ஆனோனே ஒரே குதூகலம் தான். கிளாஸ சுத்தம் பண்ற வேலைய பாருங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது" அப்படின்னு ஈவினிங்கு கிளாஸ் வச்சுட்டாப்ல. இன்னொரு பக்கம் ரின்டரோ கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், "ச்சே! அந்த நோட்ட நான் எப்படி என் பேக்லயே வச்சிருந்தேன்? அத நான் வீட்ல தானே வச்சுட்டு வந்திருக்கணும். அவசரப்பட்டு நான் அத இங்க கொண்டு வந்துட்டேன். என்னையே அறியாம நான் அப்படி கோவப்பட்டு அவனுங்கள ஒரு மாரி பேசிட்டேன். எனக்கே கஷ்டமா இருக்குது. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு இவனும் சோகமா இருக்கிறான். ஸோ அவனுமே வீட்டுக்கு போயிட்டான். இங்க வீட்ல, அதாவது கௌரவோட வீட்ல அவளும் அவளோட ஹோம் ஒர்க்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வருது. என்னன்னா, நம்ம ரின்டரோ தான் மெசேஜ் பண்றான். "நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்" அப்படின்னு அவனும் சந்தோஷமா ஒரு மெசேஜ் அனுப்பும்போது, இவனும் அந்த மெசேஜ் அனுப்பிச்சுட்டு சோகமா படுத்துட்டான். அவளும் ரிப்ளை பண்றா. அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் கேட்கறதுக்கு. "ஸோ நீ உன்னோட ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்ல" அப்படின்னு கௌரவுக்கு சொல்றா. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இவன் ரொம்பவே ஜாலியா இருக்கிறத கௌரவுக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் ஹொஷினா சொன்னதான் ஞாபகம் வருது. ஏன்னா ஒரு கிக்கியோல ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற ஒரு பொண்ணு சிடோரி கூட ஒரு பையன் கூட சுத்துனா அவளுக்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு அத யோசிச்சு பார்க்கும்போது, இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு ரிப்ளையும் பண்ணவே இல்ல. ஸோ இவ அனுப்பிச்சுட்ட மெசேஜ பார்த்ததுக்கு அப்புறம், இவ என்ன கேம் விளையாட போறான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஆர்வத்துல இருக்கிறா. ஆனா அவன் சோகத்துல மெசேஜ பார்க்கவே இல்ல. அடுத்த நாள் காலையில சகு, ரின்டரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி குடுத்து கூட பேசாம ஓரமா இருக்கிறாங்க. உசாமிக்கும் யொரிட்டாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. "டேய், நீ தான்டா அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா போன தடவ நீயும் சக்குவும் சண்டை போடும்போது ரின்டரோ தானே ஹெல்ப் பண்ணா. அப்படின்னா நீ தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அத முதல்ல புரிஞ்சுக்க" அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி நானே போய் அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். "டேய் ஃபிரெண்ட்ஸ், வாங்கடா நம்ம பேஸ்பால் பிராக்டிஸ் பண்ண போலாம். ஸ்போர்ட்ஸ் டேக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது" அப்படின்னு உசாமி கூப்பிடும்போது, "என்னால வர முடியாதுப்பா" அப்படின்னு சக்கு மறுத்துட்டான். "ஆமாடா, எனக்கு வேலை இருக்குது. நான் வர முடியாது" அப்படின்னு ரின்டரோ மறுத்துட்டான். "போங்கடா, என் இதயத்த சுக்குநூறாக்கிட்டானுங்க. இதுக்கு மேல நான் எதுவுமே பண்ண போறதில்ல" அப்படின்னு அவன் ஈஸியா விட்டு குடுத்துட்டான். "என்னடா பாவி, அதுக்குள்ள விட்டு குடுத்துட்ட" அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா யொரிட்டா. நம்ம சகுவுமே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்புறான். "சரி நீங்க பார்த்துங்கடா, நான் இங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறேன்" அப்படின்னு அவனும் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறான். அப்படி அவன் சோகமா கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது, அவனுக்கு பின்னாடி யாரோ ஓடி வந்து டப்புன்னு அவன பிடிக்கிறாங்க. யாருன்னா யொரிட்டா அப்புறம் உசாமி தான். "நீங்க 2 பேரும் எதுக்குடா என்ன வந்து புடிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னடா ரொம்பவே சூடாயிட்டியா இருக்குது. ரொம்பவே சோகமா இருக்கிற. ரின்டரோ உன்கிட்ட அப்படி பேசுனதுக்காகவா?" அப்படின்னு உசாமி கேட்கறான். "இல்லடா, அவன் மூஞ்சில அடிச்ச மாரி பேசுறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அவன் அந்த பொண்ணுகிட்ட பேசுறத நம்மகிட்ட சொல்லாம மறைச்சான் பாத்தியா? அவன் நம்மள நம்பலையா?
அவன் நம்மள நம்பாம இருந்ததுனால தானே இப்படி அவன் பேசாம இருக்கிறான் அப்படின்னு சக்குவும் சொல்லிட்டு போயிட்டான். "டேய் அதுக்கு தான் கோச்சுக்கிறியா? நீ கீது ஏதோ அவன் கூட சண்டை போடுறதுக்காக எல்லாம் கோச்சுக்கிட்டேன்னு நெனச்சேன்" அப்படின்னு உசமி சொல்லும்போது, "அப்படியா? என்ன மன்னிச்சிருங்கடா" அப்படின்னு ரொம்பவே சாஃப்ட்டா பேசிட்டு போறான். "ஏன்டா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாடா பின்ன என்ன மாரி ஒரு பசங்களா சிடோரியில படிக்க முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை குடுத்ததே அவன் தான். இப்போ அவன முழுசா நான் நம்புனதுக்கு அப்புறம் அவனும் என்ன முழுசா நம்பணும்ல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஹை ஸ்கூல்ல இருந்து என் கூட தான் இருக்கிறவன். இப்போ என்ன நம்பல அப்படிங்கிற ஒரு காரணம் வரும்போது, எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குதுல்ல" அப்படின்னு சகு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். "ஏன்டா நம்ம ரெண்டரோவ பத்தி நம்மகிட்டயேவாடா சொல்ல வேணும்? அவன் ரொம்பவே நல்லவன் தான்டா. அவன் ரொம்பவே கைண்டான ஒரு பெர்சன். அவனெல்லாம் நீ எதுவுமே குறை சொல்ல தேவையில்ல. நீ வேணா பாரேன். அவனே ஒரு நாள் வந்து நம்மகிட்ட சொல்லுவான்" அப்படின்னு உசாமி சொல்றான். "ஆமா சக்கு, நீயும் ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. ஏன்னா அவன் ஏற்கனவே அந்த பொண்ணுகிட்ட பேசுறத என்கிட்ட சொல்லிட்டா" அப்படின்னு இவர்கிட்ட சொல்றான். "என்ன சொல்ற? அப்ப உன்கிட்ட சொல்லிட்டான்?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. ஏன்னா அந்த புக்கு கீழ போட்டதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட தனியா போய் பேசினேன். ஆக்சுவலி நான் மன்னிச்சிரு. இந்த மாரி ஒரு சம்பவத்துல நான் உங்கள இழுத்து விடுறதுக்கு விருப்பம் இல்ல" அப்படின்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். ஸோ அதனால தான் அவனா உன்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன். ஸோ அவனும் சொல்லல. அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு கஷ்டமாயி போச்சு. அதனால கொஞ்ச நாள் பொறுமையா இரு சக்கு. அவனே சொல்லட்டும். நாம கம்பல் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா அவனுக்கும் இது புதுசா இருக்குது. ஸோ நாம கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம்" அப்படின்னு இவர்கிட்டயே சொல்றான். சரி ஓகே. அப்படின்னா நாம எங்கேயாவது வெளிய சாப்பிட போலாவா அப்படின்னு 3 பேரும் பேசிட்டு கிளம்பிட்டாங்களா. இன்னொரு பக்கம் பேஸ்ட்ரி கடையில அவன் பாட்டுக்கு வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிற ரிண்டரோ, "என் மகனுக்கு என்ன ஆச்சு? மூஞ்சி தொங்கி போய் கிடக்குது" அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் நல்லா தான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். "ஓ! அப்படியா விஷயம்? இருந்தாலுமே நல்லா காமெடி பண்றப்பா. சரி என்ன விஷயம் சொல்லு" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லம்மா நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்" அப்படிங்கிறான். "டேய் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா அதுக்கு ஏன்டா கவலைப்படுற?" அப்படிங்கிறாங்க. "அம்மா ஃபெயில் ஆவலம்மா. நான் பாஸ் ஆயிட்டேன்" அப்படிங்கிறாங்க. "பாஸ் ஆயிட்டியா? என்னப்பா சொல்ற? சரி மார்க் எவ்வளோ?" அப்படின்னு கேட்கும்போது, "59ம்மா" அப்படிங்கிறான். "என்னது 59ஆ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது" அப்படின்னு அவங்க அம்மா இவன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடையில ஒரு கஸ்டமர் வராங்க. "வாங்க வாங்க" அப்படின்னு வரவேற்கிறதுக்குள்ளேயே அங்க உள்ள வந்திருக்கிறது நம்ம கௌரவ் தான். "ஆக்சுவலி நான் இங்க உள்ள வரலம்மா. இங்க மீதி ஏதாவது கேக்குன்னா இருக்குதா? எனக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்குது" அப்படின்னு கௌரவ் உள்ள வரா. இவள பார்த்த உடனே இவன் ஷோகேஸ்க்கு முன்னாடி பயந்துகிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டான். "வா கௌரவ், எப்படி இருக்கிற?" அப்படின்னு அவங்களும் கேட்கறாங்களா. "ரொம்பவே நல்லா தான் இருக்கிறேன். நான் மிட் டெர்ம் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு எனக்கு செலிப்ரேட் பண்றதுக்காக தான் கேக் வாங்க வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "ஆமா ஆமா ரிண்டரோ கூட எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன் தெரியுமா?" அப்படின்னு பேசும்போது, "அம்மா என்ன பத்தி சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்றான். "என்னடா சொல்லாதீங்க மெல்லாதீங்கன்னு எந்திர்றா" அப்படின்னு அவங்க அம்மா எழுப்பி விட்டாங்க. இவன் திடீர்னு எந்திரிச்ச உடனே கௌரவுக்கு ஆச்சரியமா இருக்குது. "ரிண்டரோ நீ இவ்வளோ நேரம் இங்கேயே இருந்த? எவ்வளோ நேரம் நீ இங்கே இருந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "அவன் முழு நேரமும் இங்க தாம்மா இருந்தான். அவன் ஒரு மாரி வெட்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "சரி ஓகே. எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீல. அது வரைக்கும் சந்தோஷம். சரி பையா நல்லா பார்த்துக்க. கஸ்டமர பார்த்துக்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் இங்கிருந்து கிளம்புறேன்" அப்படின்னு அவங்க அம்மா தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. "ஆக்சுவலி நான் உன்கிட்ட சில விஷயங்கள சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீல. ஸோ அத செலிப்ரேட் பண்றதுக்காக நாம எப்பயாவது ஒரு தடவ வெளிய போய் சாப்பிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப நான் ஆர்டர் சொல்லட்டா? எனக்கு கேக் சாப்பிடணும் போல இருக்குது" அப்படின்னு சொல்றாளா. "சரி ஓகே சொல்லு" அப்படிங்கிறா. அண்ட் அதே சமயத்துல அவ ஹைஃபை குடுக்கறதுக்காக கை இப்படி தூக்கி நிக்கிறா. "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீல்ல. அதனால தான் நானும் உனக்கு ஹைஃபை குடுக்கலான்னு இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு ரொம்பவே ஜாலியா இருப்பீல்ல. ஸோ அத செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நான் உனக்கு ஹைஃபை குடுக்க சொல்றேன்" அப்படின்னு இவளும் சொல்றாளா. இது எல்லாத்தையுமே இவன் நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதாவது சகுக்கு இப்படி இவன் பேசினது, அந்த மாரி நடந்துக்கிட்டது எல்லாத்தையுமே இவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப இவன் ரொம்பவே ஒரு ஆழமான குழப்பத்துல இருக்கிறான். சரி ஓகே இரு நான் உன்னோட கேக் ஆர்டர் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவனும் அந்த கேக் ஆர்டர் எடுத்துட்டு வரான். பட் ஹைஃபை குடுக்கவே இல்ல. சரி ஹைஃபை குடுத்ததுக்கப்புறம் கேக் கொண்டு வந்து குடுத்துட்டான். ஹைஃபையும் குடுத்ததுக்கப்புறம், "இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ ஏதோ சோகத்துல இருக்கேன்னு தெரியுது. ஆனா எப்ப நீ சோகத்துல இருந்தாலுமே நல்லா வயிறு முட்ட சாப்ட்டுரு. வயிறு முட்ட சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உனக்கு ஏதாவது செய்ய தோணும். ஏன்னா நம்ம காலையில ஆரம்பிக்கிறதே முதல் வேளை சாப்பாட்டுல தானே. அந்த சாப்பாட சாப்பிட்டதுக்கப்புறம் உனக்கு ரொம்பவே எனர்ஜி கிடைக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதே மறந்துட்டேனே" அப்படின்னு வகுரி சொல்றா. "இங்க பாரு நீ பேசுறதெல்லாம் எனக்கு ஒரு மாரி வேடிக்கையா இருக்குது" அப்படின்னு நம்ம ரிண்டரும் அவன் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிக்கிறான். "ஹேய் எதுக்கு சிரிக்கிற? நான் என்ன விளையாட்டுத்தனமாவா ஏதாவது சொன்னேன்? எதுக்கு இப்ப நீ என்கிட்ட சிரிக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல. நான் சும்மா நீ பேச பேச சிரிப்பு வந்துருச்சுன்னு தான் சிரிச்சேன்" அப்படின்னு ரிண்டரா சொல்றான். "சரி ஓகே. சந்தோஷமா இருக்கிறீல அதுவே போதும்" அப்படின்னு சோகமா இருக்கிற ரிண்டோராவ சிரிக்க வச்சுட்டா வகுரி. அப்படின்னு "சரி நீயும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன்னு நெனைக்கிறேன். எனக்கு அதுவே போதும். நீ சிரிக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்குது" அப்படின்னு வகுரிய சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டா. இவனுமே பார்த்தீங்கன்னா, "சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உன்ன ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும்" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் தேவையில்ல" அப்படின்னு இங்கிருந்து கிளம்பிட்டா. "அட கௌருக்கு இங்கிருந்து போயிட்டாளா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது, "ஆமாம்மா அவ இங்கிருந்து போயிட்டா" அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஒரு மாரி ஃபீலிங் இருக்குது. ஏன்னா இவ்வளவு நேரம் இவனோட மைண்ட்ல ஒரே குழப்பமா இருந்தது. இப்ப திடீர்னு இவ வந்து பேசின ஒரு 10 நிமிஷத்துல
இவனோட மைண்ட் ஃபுல்லா கிளியர் ஆயிருச்சு. உண்மையிலேயே இவ ரொம்பவே அற்புதமானவ தான். ஏன்னா அவளோட ஃப்ரெண்ட் ஹுஷினா என்கிட்ட வந்து இவ கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா. அப்ப கூட நான் என்னையே அறியாம நான் அவகிட்ட பேசாம இருக்க முடியாது அப்படின்னு நான் அவகிட்ட சொல்லிட்டேன். அப்ப எனக்கு புரியல. இப்ப தான் புரியுது. உண்மையிலேயே கௌரவ் அற்புதமான ஒரு பொண்ணு தான். இவ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படின்னு அவனுமே அந்த தொப்பிய வச்சுக்கிட்டு ரொம்பவே மனசுக்குள்ள ஒரு மாரி நிம்மதி அடைஞ்சுகிட்டு இருக்கிறான். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு கைண்டான பொண்ணு இவனுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது இவன் ரொம்பவே சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அதே சமயத்துல அந்த ஃபோன் எடுத்து ரிப்ளை ஏதாவது பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த மெசேஜ் பண்ணி டீச்சர்ஸுக்கு ஏதாவது தெரிய வந்துருச்சுன்னா இவளுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ல பிரச்சனை வந்துருமே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறான். கௌரவோ ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவன் ரொம்பவே சோகமா இருந்தான். நான் அவன்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கவே நான் மறந்துட்டேன். ஆனா நான் பேசினதுல அவன் சிரிச்சான். இதுக்கு முன்னாடி அவன் இப்படி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. அவன் சிரிக்கும் போது ரொம்பவே அழகா இருந்தான் அப்படின்னு கௌரவோ சொல்லிக்கிட்டே இருக்கிறா. பட் இருந்தாலுமே ஏதோ எல்லாமே நல்லது நடக்குது அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டு கம்முனு போய்க்கிறேன் அப்படின்னு அவளும் ஃபோனை பார்க்குறான். மெசேஜ் வந்திருக்குது. வேற யாரும் இல்லை, நம்ம ரெண்டரை தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் எக்ஸாம்பிள் பாஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுறான் பாருங்க. இந்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலே கலந்துக்க போறான்ல அதனால. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணா ஒரு 5 நிமிஷம் நான் சமைச்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சாப்பாடெல்லாம் ஏகதாகமா இருக்குது. என்னம்மா இவ்வளோ சமைச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சும்மாதாப்பா நேற்று வச்ச சிக்கன் கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதை நான் சமைச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. சரி சாப்பாட்டுக்கு நன்றி அப்படின்னு அவனுமே சாப்பிட ஆரம்பிக்கிறான் பாருங்க. சரி நிஜமாலுமே நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா அதைத்தானவா நான் முதல்ல சொன்னேன். நீ உங்க பையனை நம்ப கூட மாட்டீங்களா அப்படின்னு சொல்றான். நம்ப முடியாதுன்னு இல்லப்பா, நீ ஏதாவது தில்லலங்கடி வேலை கூட பண்ணுவில்ல அப்படிங்கிறாங்க. இல்ல நான் அதெல்லாம் எதுவுமே செய்யல, நான் சீட்டிங் எல்லாம் எதுவுமே பண்ணல, நான் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதினேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவனும் சொல்றானா. எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரிண்டரோ அப்படின்னு அவங்க கண்ணுல தண்ணி வச்சுட்டாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி நீ பொதுவா படிக்க மாட்ட, நீ பொதுவா எந்த விஷயத்துலயுமே ஈடுபாடு கொடுக்க மாட்ட, நீ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே உன்னால முடியலனா அதை நீ ஈஸியா தூக்கி போட்டுருவ. சின்ன வயசுல இருந்து நீ அப்படித்தான். ஆனா இப்போ இந்த தடவை உனக்கு என்னாச்சுன்னு தெரியல. உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களோ இல்ல உனக்கு படிப்புல ஈடுபாடு வந்திருக்குதோ அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இப்போ நீ ஒரு விஷயத்துல முயற்சி பண்ற பாத்தியா, நீ என்னதான் ஃபெயில் ஆகல, ஜஸ்ட் பாஸே ஆனாலுமே சரி, எனக்கு ரொம்பவே இது புதுசு தான்ப்பா. ஏன்னா நீ ஃபெயில் ஆகிட்டு இருந்தவன் இப்போ திடீர்னு நீ கஷ்டப்பட்டு ஒரே விஷயத்துல கவனத்தை செலுத்துற பாத்தியா, எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீ கௌரவ கூட இருக்கிற பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியுதுடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இது எப்படிமா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்கும்போது, என் பையனோட மூஞ்சி எனக்கு தெரியாதா? சரி ஓகே இங்க பாரு, நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்காத, எல்லாமே நடக்க வேண்டிய விஷயத்துல கரெக்டா நடக்கும், நீ குழப்பப்பட்டிக்காத, எல்லாமே உனக்கு நல்லதா தான் நடக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன் கூட இருக்கிறாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத. கௌரவோ கண்டிப்பா உன் கூட வருவா. அண்ட் அவன் உன்னை பார்த்தாலே எதுக்கு பயப்பட மாட்டா. கிக்கியோவுக்கு சிடோரிக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே அது அவங்களுக்கு தான், உங்களுக்கு இல்லையில. நீ எதுக்கு கவலைப்படாத. உன் அம்மாவை பொறுத்த வரைக்கும் தன் மகன் நல்லா வாழ்ந்தா போதும், நீ எனக்கு நல்லா வாழ்ந்தா அதுவே போதும்டா மகனே அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹொஷினா அங்கே பார்க்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சின்ன வயசில் நடந்த சம்பவத்தால் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இவ ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். திடீர்னு அந்த இடத்துல நம்ம கௌரவரா, கௌரவோ இவ்வளோ நேரம் எங்கே இருந்த அப்படின்னு இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னை மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, ஆனால் எங்கே வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஹொஷினா கேட்கும்போது, அது சும்மா தான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வெளியே போயிட்டு வந்தேன். சரி என்ன விஷயம் சொல்லு, எதுக்காக என்னை நேரத்தில் கூப்பிட்டுருக்குற அப்படின்னு வகுரியை கேட்குறாளா. நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். நான் லைப்ரரியில் அன்னைக்கு அவனை பார்த்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் அவங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு பேசினேன் அப்படின்னு சொல்கிறா. யாரை கூப்பிட்டு பேசினேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் ரிண்டரோ கிட்ட கூப்பிட்டு பேசினேன், நான் அவங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு சில விஷயங்களை பற்றி பேசினேன் அப்படின்னு இவ ரிண்டரோ கிட்ட என்ன பேசினேன் அப்படிங்கிறத இப்போ வெளிப்படையாக எடுத்து சொல்கிறாளா. அதே சமயத்தில் ஏதோ ஒரு கஷ்டத்தையுமே இவ எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.